எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. உடலோடு சேர்ந்து உள்ளத்தையும் ஆரோக்கியம் பெற விரும்புகின்ற ஆணும் பெண்ணும் தான் சுவாசிக்கும் காற்றையும் பருகுகின்ற நீரையும் பரிசீலித்து உட்கொள்வார்கள். அவைதான் உங்களுடைய உணவின் முதலாக இருக்கும். மேலான ஆரோக்கியத்தை நான் அதைத்தான் திருப்பி சொல்கிறேன். இந்த இந்த உணவில்லாமல் வாழும் கலை என்பது உணவு இல்லாமல் வாழ முடியுமா அப்படின்னா இதுக்கு உடம்பு சக்தி எங்கே இருந்து வருகிறது? நமக்கு உணவு ஒரு சிக்கலே அல்ல. தூய நீரும் தூய காற்றும் தான். உணவுங்கிறது பழக்கம். அது அது எந்த உணவு பழக்கம் இருக்கலாம். உணவு பழக்கத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நேரடி தொடர்பில்லை. இதை முதல் சொன்னவர் ஜெர்மனி டாக்டர். 1822, 1866, 1922, 1922 இந்த நாட்களில் வாழ்ந்தவர். ஜெர்மனியில் பிறந்து அமெரிக்காவில் புகழ்பெற்றவர். இவர் சொல்லக்கூடிய சில செய்திகளை வைத்துக்கொண்டு நான் நேரடியாக இந்த மருத்துவத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதற்கு குருகுல மருத்துவம் 1 ஆண்டு பயிற்சி கட்டணமும் 12 ஆண்டு சொல்படி கேட்குகின்ற ஒரு குருகுல மருத்துவம், மறைந்துவிட்ட குருகுல மருத்துவம் இந்தியாவில் முதல் முறையாக நான் கொண்டு வர முயற்சி செய்கிறேன். இதை நான் காணொளி மூலமாக, யூடியூப் காணொளி மூலமாக சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கிறேன். யூடியூப்பின் மூலமாகவும் காணொலியின் மூலமாகவும் சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால அல்கூர்ந்து விரும்புகின்றவங்க இதை தொடர்ந்து இந்த காணொளி கவனித்து நீங்கள் வர வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும். இப்போ நிறைய பேர் தொடர்பு கொண்டு கேட்குறீங்க, கடுமையான நோய்களுக்கு மருத்துவம் இருக்கான்னு கேட்குறீங்க. நிச்சயமாக நாம் உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்காத பொழுது அந்த உணவு பழக்கம்தான் பல்வேறு வகையான உறுப்புகளில் படிந்து, குறிப்பாக சிறுநீரகம், கிட்னி, சிறுநீரகம், பேங்க்ரியாஸ், கணையம், கல்லீரல், லிவர், இன்னும் பல உறுப்புகளில் படிந்து அதன் செயல்திறனை பாதிக்கின்றன. அப்புறம் 4ஆம் சுரப்பி, அப்போ எலும்பு மண்டலங்கள், இப்படி 12 மண்டலங்களும் இது படிந்து விடுகின்றன. இதுதான் உங்கள் உணவு பழக்கத்தின் காரணமாக ஏற்படுகின்ற சிக்கலை தவிர, உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்காமல் நீங்கள் ஒரு உறுப்பை வெட்டுவதோ ஒரு உறுப்பை ஒட்டுவதோ இதெல்லாம் நிரந்தர தீர்வு கிடையாது. இதெல்லாம் வெள்ளைக்காரன் செய்யாத வேலை. வெள்ளைக்காரர்கள் புலன்களை அடிப்படையாக கொண்டவர்கள், வாய் இன்பத்தையும் மனதை அடிப்படையாக கொண்டு உணவு சாப்பிடுகின்றவர்கள். உணவை மனதை அடிப்படையாக சாப்பிட்டு கொண்டு உடலுக்கு வைத்தியம் பார்க்கிறார்கள். அது இயற்கைக்கு எதிரானது. ஆகையினால் யோக முறை, பரிணாம அறிவியல் முறை இரண்டையும் புரிந்து கொண்டு செய்தால்தான் நீண்ட காலம் ஆரோக்கியம் வாழ முடியும். தற்காலிக பிரச்சனைக்கு தீர வேண்டும் என்று நிறைய பேர் ஓடிட்டே இருக்காங்க. லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச 50 லட்சம் 1 கோடி செலவு பண்ணி உயர விட்டம் இருக்காங்க. 1 கோடி, 1.25 கோடி, 5 கோடி, 10 கோடி. சராசரி மக்கள் 5 லட்சம்லாம் செலவு பண்றாங்க. சராசரி மக்களே 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்றாங்க. வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா $20,000, $30,000 இப்படிலாம் செலவு பண்ணி தன்னுடைய நோயை எப்படியாவது காப்பாற்ற நினைக்கிறாங்க. தப்பிக்கவே முடியாது. இயற்கை என்பது வேறு, தற்காலிக தீர்வு என்பது வேறு. தற்காலிக தீர்வை பற்றி பேசுகின்றவன் தற்காலிக தீர்வை மட்டும் வேணும் நினைக்கிறவங்க நம்ம அரைகுறை ஞானம் சொல்லலாம். நீண்ட கால தேவையை அறிந்து வாழ்றவன் புத்திசாலின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த வகை என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு கூட 2-3 பேர் இங்க இருந்தா கூப்பிட்டாங்க. எனக்கு காலையில இருந்து 2-3 பேர் கூப்பிட்டாங்க. சில விளக்கங்களை சொல்லியிருக்கேன். அவங்கெல்லாம் அந்த ஒருத்தர் இடுப்பு, இந்த பந்து கிண்ண மூட்டுன்னு சொல்லுவாங்க. இடுப்புல இருக்கிற பந்து கிண்ண மூட்டு, முழங்கால இருக்கிற மூட்டு தெரியுது. இடுப்பு மூட்டு தேஞ்சு வச்சுட்டு என்ன வலி வலிக்கும் யோசிச்சு பாருங்க. கொஞ்சத்த வழியே வலிக்கும். இடுப்பு மூட்டு 2 பக்கம் இடுப்பு, உடலை தாக்குறது இடுப்பு தான். அதுக்கு அப்புறம் தொடை, அப்புறம் முழங்கால், அப்புறம் கீழே பாதம், இதெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை. அதுல வலி வந்தா எப்படி இருக்கும்? ஒருத்தர் கேட்டார், பார்ப்போம். அவருக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். ஆக இந்த அவங்க பயப்படுத்தி விட்டாங்க. இது மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணணும், அது பண்ணணும், தேஞ்சு போச்சு, அழிச்சு போச்சு. எல்லாமே இந்த
இந்த டாக்டர்களும் மருத்துவர்களும் அவங்க சொல்லுகின்ற உடலை பற்றி உணவை பற்றி பேசுகின்றதெல்லாம் வந்து அந்த விலங்கு பிராயத்தம் அல்லது அந்த விலங்கு பிராயத்துக்கு தான் பொருந்துமே தவிர நீண்ட காலம் பயிற்சி செய்து மாறிவிட்ட யோக பயிற்சிக்கு பொருந்தாது. என்ன யோக பயிற்சி என்பது இந்தியாவில தான். ஏழாம் அறிவு ஏழாம் அறிவு என்பது இந்தியாவில் தனக்குத்தானே மருத்துவம் செய்வது. அதை கூட 2016 ஓசினோர் ஓஸ்மி என்கிற ஜப்பான் டாக்டர், ஆமாம், இடைவெளி விட்டு செய்கின்ற பொழுது உடம்பு பசி உடலாக இருக்கின்ற பொழுது, இந்த பசிங்கிற உடலாக இருக்கின்ற பொழுது அது வந்து உள்ளே இருக்கிற அழுக்குகளை சாப்பிட்டு விடுகிறது. துன்பம் தருகின்ற அழுக்கை சாப்பிட்டு, அது பல்வேறு சொல்லலாம், ஆட்டோ பேக்னு சொல்றாங்க, அது நிறைய இருக்குது ஆழமா போனா. மொத்தத்துல அந்த அந்த வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறப்போ அவங்க பசியுடன் சொல்றாங்க, நம்ம ஓய்வுங்கிறேன். பசியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த ஓய்வு இருக்கிறப்ப உள்ளே இருக்கிற அழுக்குகளை, அதாவது தீமை தருகின்ற அழுக்குகளை சாப்பிட்டு அது வளம் பெற்று தீமை தருகின்ற கிருமிக்கு எதிராக வலிமை பெற்று விடுகிறதுன்னு சொல்றாங்க. மிகப்பெரிய கண்டுபிடிப்பு தான். அதைத்தான் நாமளும் சொல்றோம். அதைதான் பரிணாமம் சொல்லுகிறது. இப்பதான் பரிணாமத்துக்கு, ஆனா அதை சொல்லிக் கொடுப்பதற்கு யார்? அதுக்கான டாக்குமெண்ட் வேணும், அதற்கான ஆவணம் வேணும். ஆக காலத்தால் வென்றிருக்கிற நூல்களை வைத்துக் கொண்டு ஆதாரம் காட்ட வேண்டும். நாம 150 ஆண்டுக்கு முன்னாடி வந்த யோசிகளை பத்தி பேசி எந்த ஆதாரமும் இல்லை. நம்ம 150 ஆண்டுக்கு முன்னாடி, நம்ம ஒரு 200 ஆண்டுக்கு முன்னாடி பட்டினத்தார் யாராவது வந்துட்டு போனாங்கன்னா எந்த ஆவணமும் அங்கே இல்லை. அவங்க சொல்லப்படுகின்ற செய்திகளை வந்து இந்த மாதிரி பசி தாகத்தை கட்டுப்படுத்த வேண்டும், இந்த மாதிரி உணவு பழக்கத்தை மாற்ற வேண்டும் என்று எந்த தகவலும் இல்லை. அதை வைத்துக் கொண்டெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா குருட்டு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு சராசரி மனிதன் நோயற்ற வாழ்வுக்கு அது பயன்படாது. ஒரு சாட்சிகளா வைத்துக் கொள்ளலாம். வேடிக்கை பார்க்கறதுக்கு ஆகுமே தவிர, வேடிக்கை பார்க்கறக்கும் பஜனை பண்ணுவதற்கு ஆகுமே தவிர, அல்லது அதை வைத்துக் கொண்டு அரைகுறையாக செய்து கொண்டு வாழலாமே தவிர, ஒரு முழுமையான ஆவணமாக பரிணாம அறிவியலோடு பொருத்தி பார்க்கிற, கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு மாறி வருகின்ற 1ஆம் அறிவு, 2ஆம் அறிவு, 3ஆம் அறிவு, 4ஆம் அறிவு, 5ஆம் அறிவு, 6ஆம் அறிவு, கடைசியில் 7ஆம் அறிவு இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறது. அந்த 7ஆம் அறிவை பயன்படுத்தி, மனதை பயன்படுத்தி, அறிவை பயன்படுத்தி, ஆன்மாவை தக்க வைத்துக் கொள்கின்ற, உயிரை தக்க வைத்துக் கொள்கின்ற பயிற்சி தான் நமக்கு தேவை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக உணவு பழக்கம் என்பது ஒரு ஒன்றுமே இல்லை. உணவு பழக்கத்துக்கும் ஆரோக்கியத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. நேரடியாகவும் தொடர்பும் இல்லை, மறைமுகமாகவும் தொடர்பும் இல்லை. அப்படி என்றால் இந்த உடம்பு எப்படி இயங்குகிறது? இந்த உடம்பானது இந்த அளவுக்கு சளியாலும் நச்சுத்தன்மையாலும் அடைக்கப்படாமலும் நிரப்பப்படாமலும் தடைபடாமல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த கருவியானது வேலை செய்யும். நிரப்பப்படாமல் அடைக்கப்படாமல் எந்த அளவுக்கு சளியாலும் நச்சுத்தன்மையாலும், ரெண்டு தான் அடிப்படை. சளியாலும் நச்சுத்தன்மையாலும் எந்த அளவுக்கு அடைக்கப்படாமலும் அதன் செயல்திறன் தடைபடாமலும், அடைக்கப்படாமல் என்ன, எல்லா இடத்திலும் அடைபட்டு இருக்கிறது. அதன் செயல்திறன் என்ன, உள்ள வந்து பல்வேறு இயந்திரங்கள் இருக்கிறது, அதன் செயல்திறன் தடைபட்டு இருக்கிறது. அடைப்புனா என்ன, குழாய், ரத்த ஓட்டம், அதில் அடைப்பு, இதெல்லாம் தான் அடிப்படை. ஆக அந்த அடைப்புகளை செயல்படாமல் இருக்கிற அந்த நிகழ்வுகளை அதையெல்லாம் சரி செய்தால் மட்டும்தான் நாம் நிச்சயம் நீண்ட காலம் ஆரோக்கியமா வாழ முடியும். இல்லைன்னா 10 லட்சம், 50 லட்சம், 20 லட்சம், 10 லட்சம், 5 லட்சம், 3 லட்சம் செலவு பண்ணிட்டு கடைசியில மனம் நொந்து போய், அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்க வேண்டியதான். மனம் நொந்து போய் என்ன ஆச்சேன்னு நம்ம பார்த்துக்க வேண்டியதான். ஆகையினால, ஆனா நல்ல வேலை ஊடகம் இருக்கிறதுனால இந்த தகவல் பரவுது. அப்ப நம்ம மெல்ல 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 நாம் இதை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். பேச கற்றுக்கொள்ளணும். பேசலைன்னா பிழைக்க முடியுங்களா? திருவிளையாடல என்னப்பா, ஒரு விறகு வச்சு கல்யாணத்தை முடிக்கலாம், இந்த விறகு வித்து வச்சு கதையவே முடிச்சிடலாங்கிற மாதிரி ஒரு கதை சொல்லுவான். அந்த மாதிரி, என்னப்பா நல்லா பேசுறியாப்பா? ஆமாப்பா, பேசலாம் பிழைக்க முடியுங்களா அப்படிங்கிற மாதிரி தான். இப்ப பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பேசுவதில் அறிவியல் இருக்க வேண்டும். சொந்த கதையெல்லாம் இங்க அறிவியல் இருக்க வேண்டும். உங்க அனுபவத்தை சொல்லலாம், பிறர் சொல்லுகின்ற அனுபவத்தை சொல்லலாம். ஒரு நாளும் அது ஒரு மனிதனை மேம்படுத்துற மாதிரி இருக்கணும். ஒரு நாளும் மனிதனை மேம்படுத்துற மாதிரி இருக்கணும் தவிர, சும்மா எந்த தொடர்பும் இல்லாமல், எந்த ஆதாரம் இல்லாமல் சும்மா நான் இருந்து பார்த்தேன், அதெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ணலாம். 1 நாள், 2 நாள், 3 நாள், 10 நாள் இருந்து பார்க்கலாம். 10 நாளுக்கு மேல மலச்சிக்கல் வந்தா என்ன பண்ண போறேன்? இதெல்லாம் இருக்கு. அப்ப மலச்சிக்கல் தான் முதல்ல வரும். என்ன வரும்? முதல்ல மலச்சிக்கல் வரும். அதுல மாட்டிக்குவாங்க எல்லாரும். மலச்சிக்கல் வந்துட்டு சிறுநீர் போறது நின்று போயிடும், கப்புன்னு நின்றும். அப்படி இறுகி பிடிச்சிக்கும். என்னது? இறுகி பிடிச்சிச்சுன்னா மந்தவாயு உற்பத்தி ஆயிரும். என்ன வாயு? மந்தவாயு உற்பத்தி ஆகி அது திருப்பி ஆளை கொண்டு போடும். இப்ப புரியுதா? அப்ப
அதை வெளியெடுக்கிற மாதிரி பண்ணிட்டே வரணும். இதெல்லாம் தான் இந்த வெறுமன உற்சாகிகள் இருப்பாங்க நிறைய பேர். அந்த 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 சாமாதி வாழ்க்கை, இந்த சாமாதி வாழ்க்கை இப்படி பேசுறவங்க லட்சக்கணக்கில் இந்தியாவில் இருக்காங்க. அத்தனை அறவேக்காடுகள், ஒன்றுக்கும் தேராதவர்கள் சொல்ல முடியும். இப்படித்தான் நம்மளை முட்டாளாக்கிற கல்வி நம்மகிட்ட இருக்கிறது. ஏன்னா அவங்ககிட்ட எந்த ஆவணம் இல்லை, எந்த மேல்கோடும் இல்லை. எதை பின்பற்றுகிறீர்களே, யாரை பின்பற்றுகிறீங்க, எத்தனை பேரை பின்பற்றுறாங்க, யாரை பின்பற்றுறாங்க, அது ஆதாரம் எங்கே, அறிவியல் எங்கே, நீங்கள் செய்த அறிவியல் உட்படுத்தி இருக்கிறீர்களா, இல்ல அவர் சொல்லக்கூடிய அந்த மனிதர் அறிவியல் உட்படுத்தி இருக்கிறாரா, அல்லது நீங்களே அறிவியல் உட்படுத்தி இருக்கிறீங்களா, அல்லது இப்ப நிறைய இருக்கு. இந்த புத்தகத்தை ஒரு ஒரு ஆவணப்படுத்துகின்றார். யோகிகள் என்பது வேறு, இன்று நவீன அறிவியல். ஏன்னா இன்னைக்கு வெள்ளக்காரன் அறிவியல் வந்துருச்சு. அந்த காலத்து அறிவியல் நேரடியா சாட்சி இருந்தாங்க, நேர்ல பார்த்தாங்க, நோய் நிற்கினாங்க. இன்னைக்கு எதை எடுத்தாலும் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், இந்த வெள்ளக்காரன் உள்ள வந்துட்டான். யார் வந்துட்டான்? வெள்ளக்காரன் உள்ள பூந்துட்டானுங்க. அப்புறம் அவன் எதை எடுத்தாலும் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் கேட்கப்பறம் அதை நீங்க செக் பண்ணணும்ல. அப்பதானே அப்பதானே நிரூபிக்க முடியும். அப்பதானே நீங்க உலகத்துல பேச முடியும். நான் பிளட் செக் பண்ணேன், யூரின் செக் பண்ண, பிளட் நார்மல், நீங்க உலகத்தை சொன்னதானே ஒத்துக்குவான். அந்த யோகி செஞ்சாரு, இந்த யோகி செஞ்சாரு, போட வேண்டிட்டு போயிடுவான். என்னது அந்த யோகி செஞ்சாரு, இந்த யோகி செஞ்சாரு, அவரு பேரெல்லாம் சொன்னா எல்லாம் வருத்தப்படுவீங்க. பேரெல்லாம் சொன்னா எல்லாத்துக்கும் வருத்தமா இருக்கும். ஆகையினால யோக முறையை அறிவியலுக்கு உட்படுத்துவது புதிதல்ல. ஏன்னா அவனுக்கு தெரியாது. ஆக நாம தான் சொல்லி பரிணாமத்தில் முன்னேறுகின்ற உடல் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும். சரியா? நிறைவு செஞ்சுக்கலாம். சரி, ஆகையினால இன்னைக்கு மின்சாரம் இல்லை. இந்த 9ஆம் படத்துல கடைசிக்கு போயாச்சாமா? 106ஆம் பக்கம். 110, 108, 100. சரி, 5ஆம் பக்கம்ங்களா 6ஆம் பக்கம்ங்களா? 107, 106. குருகுல கல்வியில் வெற்றியை. சரி சரி, இங்க பாருங்க. என்ன 106ஆம் பக்கம். பரிணாம சித்தங்க பாருங்க, அங்கதான் வருது பாருங்க. யோக கீழே பாருங்க, அந்த 106ஆம் பக்கம் தானே படிச்சோம். இது விட்டுடுமா? குழந்தை தாய்ப்பால் அது முடிச்சாச்சு. குருகுல கல்வியின் வெற்றியே இந்த முறையில் தான் இருக்கிறது. அதை படிச்சோமா? இல்லைங்க. இன்னும் நம்ம இதை தாண்டவே இல்லை. எதை தாண்டல? 5ஆம் பக்கம் தான் நிறைவு செஞ்சோம்னா 6ஆம் பக்கத்துக்கு வந்தோம்ங்களா? 104 தாண்டி 105க்கு போயிட்டு இருந்தோம். அப்புறம் அது போயிடுச்சு. சரி, இங்க பாருங்க. இந்த டாக்டர்களும் மருத்துவர்களும் இந்த இதை முடிச்சுக்கலாம். 104 முடிச்சுக்கலாம். டாக்டர்களும் மருத்துவர்களும் உடலை பற்றியும் உணவை பற்றியும் கூறும் கருத்துக்கள் மனித உடலின் மிருக பிராயத்துக்கு உண்மையானவை. இயற்கையான யோக பயிற்சியினால் முன்னேறி மாறிவிடும் உடல் சாதாரண உணவை ஒரு போதைப் பொருளாக, இங்க பாருங்க, சாதாரண உணவை இது போதைப் பொருளாக தள்ளுதுங்க, வேண்டான்னு சொல்லுதுங்க. இதுதான் உண்மை மத்தானுங்க. அப்புறம் சொல்றது இல்லையா? இதை சொல்றது இல்லையா எவனுமே? இந்த உற்சாகிகள் அறவேக்காடெல்லாம் இருக்காங்க பாருங்க, நிறைய பேர் டிவியில பேட்டி கொடுக்குறாங்க பாருங்க. இந்த அறவேக்காடெல்லாம் சொல்றது இல்லை. மீண்டும் உணவு பழக்கத்துக்கு போயிடுறது. இது உணவு பழக்கத்துக்கு போறதை பத்தி யாரு வேண்டாங்கிறாங்க? உணவு பழக்கத்துக்கு போனா மந்தமாகுது, புத்தி மந்தமாகுது, சுறுசுறு போகுது, நோய் வருதுன்னு சொல்லு. என்னது? அத சொல்ல மாட்டாங்க. அளவா சாப்பிடு, அளவா சாப்பிடு. என்ன அளவா சாப்பிடுறது? என்ன 12 இட்லியா? நான் காலையில 12 இட்லி, மத்தியானம் 1.5 படி சோறு, ராத்திரி 3/4 கிலோ கறி. இதுதான் என்னுடைய அளவு. இது சரியா? நான் கேட்பேன்ல, காலையில 12 இட்லி, சட்னி, சாம்பார். அப்புறம் 10 மணிக்கு 4 போண்டாவும் 2 போண்டாவும் தயிர் சட்னி, தயிர் வடை 4, 4 பருப்பு வடை 4, 2 தயிர் வடை 4. அப்புறம் 12 மணிக்கு ஒரு 1/2 லிட்டர் டீ. அப்புறம் 1:30 மணிக்கு 1.5 படி சோறு, தயிர், மோர், ரசம், குழம்பு, வடை, கீடை, போண்டா பச்சி, ஒரு தொட்டுக்கு ஒரு கருவாட்டு குழம்பு. இதெல்லாம்
அப்புறம் 3 மணிக்கு மிச்சர் போண்டா மிச்சரு, அப்புறம் 7 மணிக்கு முறுக்கு இருக்கு, அப்புறம் 12 அப்புறம் 10 மணிக்கு ஃபுல்லா 1/2 கிலோ கறி, 7 கோழி முட்டை, ஆம்லெட் 4, ஆஃப் பாயில் 4, இதெல்லாம் சாப்பிட்றேன். இதுதான் என்ற அளவு. எனக்கு கையில காசு இருக்கு, திம்பேன். என்ன ஆமா, கையில காசு இருக்கு திங்கிறாங்க. திங்கிறேன். இதுதான் என்னுடைய அளவு, இதுதான் என்னுடைய மனம், இதுதான் சொல்லுது என்ற மனம். இதுதான் சொல்லுதுங்க. ஆமா, எனக்கு இதுதான் அளவு, எனக்கு இதுதான் அளவு, இதுதான் அளவுங்க. எனக்கு 100 ரூபா அளவு, உங்களுக்கு 150 ரூபா அளவு, ஒருத்தருக்கு 200 ரூபா அளவு, ஒருத்தருக்கு 50 ரூபா அளவு. அதுக்கு என்ன பண்றது? இப்படி இப்படி இருக்கு. இப்படித்தான் சொல்லி தப்பிக்கிறதா அவங்க. ஏன்னா அவங்க சொல்றவங்க அத்தனை பேருமே சாதாரண உணவு பழக்கத்தில் இது பிசினஸ் வணிக நோக்கத்திற்காக நம்மளை குழப்புவதற்காகவும் வணிக நோக்கத்திற்காக வந்திருக்காங்களே தவிர உண்மையை சொல்லவே முடியாது. உண்மையை சொன்னீங்கன்னா ஒரு நாள் கூட அந்த வகுப்புக்கு வர முடியாது. பொய் பேசுறான்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ஒரு நாள் உடனே நிறுத்தி காட்டுறான்னு அடுத்த கேள்வி நிறுத்தி காட்டுப்பேன். நான் நிறுத்தி காட்டுவேன். 3 நாள் 4 நாள் 10 நாள் 20 நாள் போடு வைக்கல, தண்ணியிலே போடு, ரச தண்ணியில போடு, வேறு ஏதோ ஒரு தண்ணியில போடு, கடைசியில இளநீ தண்ணியில போடு, அல்லது குறைஞ்சபட்சம் எலுமிச்சை தண்ணியில போடு. அவனை திருப்பு, நீ லொல்லு அடங்கி போகும். லொல்லு ஆமா, நம்ம இனியனோட நீங்க ஒரு மாசத்துக்கு எலுமிச்சை சாறுல மட்டும் இருக்கிறேன்னு வாங்க, எல்லா லொல்லையும் அடக்கிடலாம். எல்லா லொல்லையும் அட்டக்கட்டக்கு அடக்கிடலாம். லொல்லு, ஆணவ, அகங்காரம், அதுக்கு நேரங்காலம் எல்லாம் ஒதுக்கி, அதுதான் இதெல்லாம் யோகம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. யோக சாதனைங்கிறது நீங்க யோக சாதனைங்கிறது அவர்கள் தனித்தனி விருப்பம், தனித்தனி அனுபவம் என்பது வேறு. சும்மா அதுக்காக வாயில வந்ததெல்லாம் பேசுறதெல்லாம் மக்களை குழப்பம். அந்த தமிழ்நாட்டில் இந்த லட்சணத்துல இருந்தா அதனாலதான் வெள்ளைக்காரன் ஆதாரத்தை கேட்கறான். அதனாலதான் இந்த மாதிரி குழப்பங்கள் வரக்கூடாதுங்கிறத அவன் தெளிவா எல்லாம் ஆதாரத்தை கொடுறா அப்படின்னு கேட்கறான். என்னது வெள்ளைக்காரன் எல்லாம் சயின்டிபிக்கல் ஆதாரங்கிற 100க்கு 100 ஆதாரம் கேட்பான் அவன். அந்த ஆதாரத்தை தான் நம்ம பேச வேணும். அதனால வெள்ளைக்காரன் பாணியிலே நம்ம பதில் சொல்லுவோம். வெள்ளைக்காரன் பாணியிலேயே இப்ப கேட்கலாம், வெள்ளைக்காரனுக்கு ஒண்ணும் தெரியாதான்னு கேட்கலாம். வெள்ளைக்காரன் எங்கேயே சொல்லியிருக்கான்னு கேட்கலாம். வெள்ளைக்காரன் கேட்கலாம், வெள்ளைக்காரன் எங்க சொல்லியிருக்கா, நம்ம அதுக்கான படிக்கிறோம். வெள்ளைக்காரன் பாடத்தை தான் படிக்கிறோம். நம்ம குழந்தை எங்க அனுப்புறோம், வெள்ளைக்காரன் படிக்கிறதா அனுப்புறான். அவன் சொல்லி கொடுத்தது அனுப்புறேன். ABCD படிக்கிறேன், இங்கிலீஷ்ல தான் படிக்கிறேன், CBSE தான் படிக்கிறேன், நபாதியில படிக்கிறேன், எல்லாம் வெள்ளைக்காரன் கல்வியே படிச்சுட்டு இருக்க. அவன் சொல்றத விட என்ன பெரிய ஆளுன்னு கேட்டா ஆமா பதில் சொல்லணும். அப்ப ஆதாரத்தை கொடுக்க வேண்டும் எல்லாமே. சரி, அந்த ஆதாரத்துக்கான முழு ஆவணம் நீங்க இப்படியெல்லாம் கேட்டாதான் நாம் தெளிவாக்க முடியும். சும்மா இல்லைங்க. சரி, ஆகையனாலதான் என்னன்றாங்க ஒரு சிலருக்கு சொன்னாலே என்னன்றாங்க, அது சாதாரண மனிதர்களுக்கு இது பொருந்தாது, யோகிகளுக்குமே வேற மாதிரி இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு தான் பொருந்து. இது ஏகபோக மக்கள் பொதுவாவே இப்படிதான் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு மரணம் நிகழ்ந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. நோயே வருதுன்னு கேட்டா அது வரத்தான் செய்ய அப்படின்றாங்க. அதுதான் அவங்களுக்கு இருக்கிற அறிவு. ஏன்னா அவங்க எந்த நூலையும் படிக்கல, எந்த நூலையும் மேல் காட்டல, எதையும் ஆதாரமா காட்டல, எதையும் ஆதாரமா காட்டலைங்க. அவங்க வாழ்ந்தவங்க கிடையாது, ஆதாரமும் கிடையாது. எதை தொடங்குறாங்க, எந்த இதுவே எல்லாம் பொதுவா பேசுறது, தன்னை ஒரு அறிவாளி மாதிரி காட்டிக் கொள்வது. என்னது அறிவாளி மாதிரி காட்டி நம்மள கூமட்டை ஆக்குறது. அப்ப இந்த மாதிரி போலாமான்னு கேக்குறேன். கேள்வி கேட்டு தொலைச்சி எடுக்கணும். என்னது கேள்வி கேட்டு இப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கேக்குறாங்க. ஒரு சிலர் அறிவுபூர்வமா இருக்கிறாங்க, இந்த மாதிரி வாழ்ந்துருக்காங்க. காட்டு சரி, அப்படிப்பட்ட காட்ட முடியும் இப்போ. ஆமா 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 ஆமா, சரி சரி சரி. ஆக அதுதான் அதுக்கான குறைஞ்சபட்சம் ஆவணமாவது இருக்கணும். குறைஞ்சபட்சம் நமக்கு யாருக்குமே தெரியலையா இந்த 2000 ஆண்டு அவங்க கேட்கிற கேள்வி. அதற்கான கல்வி முறை இல்லாதனாலதான் அந்த சந்தேகத்தை கேட்கறாங்க. அந்த கல்வி முறை இல்லாதனாலையும் இதுக்கான பயிற்சி நூல் இல்லாதனாலையும் கணக்குன்னா கணக்கு பாடம் இருக்கணும், தமிழ்னா தமிழ் பாடம் இருக்கணும், வரலாறுனா வரலாற்று பாடம் இருக்கணும் இல்லையா, இந்த மாதிரி ஆங்கிலம்னா ஆங்கில பாடம் இருக்கணும். அந்த மாதிரி அவங்க பாடத்திட்டத்தை கேட்கறாங்க. என்னது வாழ்க்கை முறை இருக்குது, யோக முறை இருக்குதுன்னு சொல்லலாங்க. அது வேற, பின்பற்றுறது என்பது வேறமா. படிக்கிறதும்
செய்யறதும் ஒரே நேரத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. படிக்கிறதும் செய்யறதும் ஒரே நேரத்தில் இருக்குன்னு அவசியம் இல்லை. தேவைப்படும் பொழுது நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். அதனாலதான் தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு நாளைக்கு பயன்படும். துன்பம் வருகின்ற பொழுது அது பயன்படுத்திக் கொள்ளலாம். உணவு பழக்கத்தை சாப்பிட்ட உடனே மரணம் வர்ற மாதிரி இருந்த உணவு பழக்கத்தை சாப்பிட்ட உடனே மரணம் வர்ற மாதிரி உணவு பழக்கம் இருக்குது. மெல்ல கொள்ற உணவு பழக்கம் இருக்குது. அதனால மெல்ல கொள்ற உணவு பழக்கத்துல தான் 100க்கு 90 பேர் இருக்கிறனால அந்த அவங்களுக்கு அந்த நம்மள என்ன பண்ணி போடுது, செனைடு மாதிரி சாப்பிட்ட உடனே அடுத்த வினாடி உயிர் போயிடும். இது மெல்ல கொள்றதுனால எல்லாத்துக்கும் இப்படித்தான் அந்த போயிடுது. இது இயற்கையில் இருக்கிற ஒரு தன்மை. அப்ப மெல்ல கொள்ளும் விஷம் தான் இது. அப்ப இந்த மெல்ல கொள்ளும் விஷத்தினாலதான் நம்ம இந்த ஆதாரம் அப்ப ஆதாரம் கண்டுபிடிச்சாச்சு, ஆதார நூல்கள் வந்தாச்சு. இந்த ஆதார நூல்களை படிக்கின்ற பொழுதுதான் திருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அவ்வளவுதான். ஆகையினால இதோட நாம நிறுத்திக்குவோம். சரியா? அப்படிப்பட்ட உடல் பகுத்தறிவும் தாண்டி, இங்க அப்படிப்பட்ட உடல் பகுத்தறிவும் தாண்டி 7ஆம் அறிவு இயற்கையோடு தொடர்பு வைக்கிறது. அதாவது புலன்களை தாண்டி பகுத்தறிவு தாண்டி 7ஆம் அறிவு. இந்த பகுத்தறிவுங்கிறது அடுத்தது 7ஆம் நிலை. 7ஆம் நிலை என்பது இயற்கை சக்தியில உறிஞ்சி வாழ்கின்ற நிலை. அந்த உறிஞ்சி வாழுகின்ற பொழுதுதான் அடுத்த நிலைக்கு இந்த உடம்பு மாறுது. இது இயற்கையில் இருக்கிற முறை. இது யார் சொல்லியும் வராது, எந்த கூமட்டையும் சொன்னாலும் வராது. இது இயற்கையாக இருக்கிற முறை. அந்த இயற்கையை அறிந்து கொண்டு அந்த பரிணாம அறிவில் அறிந்து கொண்டு காலத்தால் வென்றிருக்கிற நூல்களை வைத்துக் கொண்டு ஜெர்மனி டாக்டருடைய நூலை வைத்துக் கொண்டு நம்ம படிப்படியாக முன்னேற முடியும். சரியா? நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட உடல் பகுத்தறிவையும் தாண்டி 7வது அறிவுடன் அண்டவெளியுடன் தொடர்பு கொள்ளும் தன்னை ஒரு நடமாடும் செடியை போல மாறி தன் உடலுக்கு வேண்டிய தேவைகளை தானே தயாரித்துக் கொள்ளும். அது காஸ்மிக் என்ஜினாக மாறுகிறது. சரியா? மீண்டும் இதை பத்தி அடுத்த வகுப்புல பேசுவோம். நன்றி. அதாவது பகுத்தறிவை தாண்டி 7ஆம் அறிவோடு அண்டவெளியோடு தொடர்பு வைத்துக் கொண்டு தனக்கு தேவையான சக்திகளை அண்டவெளியிலிருந்து எடுத்துக்கொள்கிறது. அப்படிங்கிறத 7ஆம் அறிவு. சரியா? நன்றி.